அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு செய்தி ஊடகங்கள்னாலே அந்த ஊடகங்கள் உண்மை செய்தியை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுவும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்தி ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் முழுக்கவே உண்மையான செய்தி நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் கூடிய ஆயை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி யார் புகழ்ந்துருக்காங்கன்னா ஐநா புகழ்ந்துருக்கு. இந்த உண்மைத்தன்மையான செய்தியை தமிழ்நாட்டிலேயே அரசிற்கு சாதகமாக, குறிப்பாக திமுக அரசிற்கு சாதகமாக சிங்சாக் அப்படின்னு சொல்லி எதுவுமே அடிக்காமல் நடுநிலையோடு செய்தி நிறுவனம் நடத்தக்கூடிய கலைஞர் நியூஸ் பதிவிட்டிருக்கு. என்ன பதிவிட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐநா சபை புகழாரம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னைக்கு உருட்டலை. கடந்த 2022 டிசம்பர் மாதம் 25 கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னே கூட்டி இவங்க உருட்டிருக்காங்க. அதாவது இவங்க உருட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுனெஸ்கோ பாராட்டிய தந்தை பெரியார் மைங்க. அப்போ யுனெஸ்கோ தந்தை பெரியாரை பாராட்டி விருது கொடுத்துருக்குமாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விருது யுனெஸ்கோவிலே கிடையாது, கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். இவங்க உருட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் உருட்டு தான். சும்மா இந்த உருட்டு இந்த பக்கத்து உருட்டுலாம் கிடையாது. ஸ்டேட்டாக ஐநாக்கு போயிடுவாங்க, இல்லை ஸ்டேட் அங்கே போயிடுறாங்க, பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ போயிடுறாங்க. அப்பேற்பட்ட உருட்டு பேர் வழிகள் தான் இந்த திராவிட கும்பல். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா, முதல்ல உருட்டுப்பா, உருட்டு உருட்டு. அதாவது கடந்த 2022 டிசம்பர் மாதம் 25 கலைஞர் நியூஸில் இன்னும் அந்த செய்தி இருக்குங்க, நான் போய் சொல்லலை, இன்னும் அந்த செய்தி அப்படி தான் வச்சுருக்காங்க. அதாவது அந்த சோறு சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் போடுங்களேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த உடன்பிறப்புக்கிட்ட என்ன எப்படி மனநிலை இருப்பாங்கன்னா, ரோசமா அப்படின்னு என்னது, எவ்வளோ ப்ரோ அது, கொஞ்சம் இருந்தால் அங்கே தந்துட்டு போங்களேன் ப்ரோ எனக்கு அப்படின்னு காசு கொடுத்து கேட்க நிலைமையில் இருப்பாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இருக்க. சங்கிகளுக்கு டஃப் கொடுக்க இந்த உலகத்தில் ஒருத்தங்க உண்டுனா அது உடன்பிறப்புகள் மட்டும்தான் உண்டு. பார்த்தாலே தெரிகிறது. சீனாவில் ட்ரெயின் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் கட்டமைப்பு சொல்லி சங்கி சம்மந்தம் இல்லாமல் உருட்டுவான். அதே மாதிரி தான் சற்றும் சலிக்காதவங்க எது அஃபீஷியலாக ஒரு உடன்பிறப்பே உருட்டிருந்தால் கூட சரி, ஒரு கட்சி சார்ந்திருக்கான், அன்றைக்கி 200 ரூபா கூலிக்கு வேலை செய்யணும், அதுக்காண்டி வேலை பார்த்துக்க நினச்சி மனசு ஏற்றிட்டு கடந்து விட்டு போயிடலாம். போ உடன்பிறப்பே 200 கூலி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி எலும்பு துண்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இது எப்படின்னா ஓனர் இப்படி உருட்டுறாங்கன்னா, இப்போ கீழே இருக்க இப்படி உருட்டா பார்த்துக்கோங்க, உருட்டை கட்டி வச்சுக்கோங்களேன். நீங்களாம் மிரண்டு நல்லா ஷாக்காயிட்டேன் உண்மையிலே இது பார்க்கும்போது. இதெல்லாம் ஃபேக்ட் செக்கிங் ஐயங்கார்த்தி பண்ண மாட்டார் போல இருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு. தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐநா சபை புகழாரம். சரி, என்ன புகழ்றாங்க கேட்போம். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி போதுண்டா, எத்தனை முறை ஐயோ மீண்டும் மீண்டுமா. தமிழகத்தில் என்னது திரும்ப அதே வருது, உண்மை அப்படிதான் இருக்கு. தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கட்டமைத்து வரும், சரி வாய்க்குள்ள நெய் போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என ஐநா சபை பாராட்டியுள்ளது. என்னாச்சு, கொசு போது என்று வலைத்தளங்களில் வலம் ஒரு வீடியோ ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் கூறப்படுவதாவது இந்தியாவிலும் உலக அளவிலும் தமிழ்நாடு வலுவான பாதுகாப்பான மாநிலமாக உள்ளது என்றும், அதாவது இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 26. என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலும் உலக அளவிலும் ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு வலுவான பாதுகாப்பு நிலைமை உள்ளது. இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் காளையாறு ஒரு பகுதிக்கு உட்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் வீட்டுக்குள்ளே போய் 76 வயசு ஒரு தாத்தா, 70 வயசு ஒரு பாட்டி, 32 வயசு ஒரு அம்மா, அப்புறம் 15 வயசு 10 வயசு குழந்தை வெட்டி போட்டாங்க வீட்டுக்குள்ள நைட்டு தூங்கும்போது. பாதுகாப்பு எங்கே, பாதுகாப்பு நம்ம வள்ளியூரில் அங்கே ஒரு சின்ன பையில் தலித்து பையில்
வீட்டுக்குள்ளே போய் நாங்குநேரியில் வெட்டி போட்டாங்க. பாதுகாப்பு. நேற்றைய தினத்தில் பத்திரிக்கையாளர் நேசப்பிரபுவை வெட்டி போட்டாங்க. பாதுகாப்பு. உலகத்திலேயே ஆக சிறந்த பாதுகாப்பு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வரலாற்றுப்புறமான செய்திகள். அதனை திறன்பட நிர்வகிக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள் எனவும் நார்வேயை சேர்ந்த ஐநாவின் முன்னாள் சார்பு செயலாளர், எப்பறம் பேரெல்லாம் போடுறீங்க, அப்பா பேரு கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன், எரிக் சொல் ஹெய்ம் பேசிய காணொளி வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது யார் வைரலாகி இருப்பா நமக்கு தெரியாதா? இப்போ 2022 பார்த்துக்கோங்க. இது வந்து அதாவது நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இணையதளம் ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, அப்புறம் கண்ட கர்மம் எல்லா கர்மமும் நம்மகிட்ட இருக்குது. அப்போவே இவங்க விட்டுருங்க. அதுவும் சொல்லப்போனால் அப்போ பீக்கில் நம்ம ஐயங்கார் திருவாரூர் இருந்திருக்காரு. பீக்கில் அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருந்துச்சான். இது யார் வைரலாக்கியிருப்பான்னு நமக்கு தெரியாதா? இந்த 200 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவன் என்ன பேசியிருக்கா, அதாவது என்ன பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாதா? இவங்களா ஒன்று ஏஐயில் எடிட் பண்ணியிருப்பாங்க. இந்த எரிக் சொல் இருக்காமலா, அந்த எரிக் சொல்லு வந்து ஏதோ ஸ்டாலின் சொல்லிட்டாரு, இன்றைக்கி இந்த வீடியோ பரப்பிங்கன்னா 200 ரூபா அப்படின்னு இருப்பாங்க. உடம்பிறப்புக்கு முழுக்க அந்த எலிக்குட்டை வந்த மணிக்க கொட மொச்சி திண்டு அந்த வீடியோ பரப்பியிருப்பாங்க. அதுவும் 4 பேர் தான் பரப்பியிருப்பான். அதை இவங்க வைரலாகியிருப்பாங்க. காலநிலை மாற்றத்திற்கான மாநாட்டை மு.க. ஸ்டாலின் சிறப்பாக நடத்தியிருந்தார். ஆமாம், காலநிலை மாற்றத்திற்கு தான் இப்போ பார்த்துக்கிட்டேன். அதானி துறைமுகத்திற்கு நமக்கு வந்து அனுமதி கொடுக்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் பாதூர் விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மக்கள் வந்து போராட்டத்திற்கு இன்னும் போராடி இருக்கிறாங்க. இன்னும் சீமான் இன்றைக்கி அறிக்கை கொடுத்தாங்க, இன்றைக்கி கூட அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வேறு இங்கே அப்போ நம்ம கும்பகோணத்தில் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சிறப்பான சம்பவத்தை ஏவா வேலு பண்ணி விட்டு போயினார் தெரியுங்களா, அமைச்சர் ஏவா வேலு. அந்த சிப்காட்டை தொடங்குறதுக்காண்டி அங்கே உள்ள மக்கள் நிலத்தை பிடுங்கிறதுக்கு காலநிலை மாற்றம், இதெல்லாம் காலநிலை மாற்றம், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் மு.க. ஸ்டாலினால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வளையம், கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் எனவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை, என்னது இது ஒரு பியார் சொல்லும்போது வாய்க்குள்ள தான் இப்போ தூ சாய் இதே வேலையை போச்சு. அந்த இருட்டில் உட்காந்து பேசுகிறோம், நைட் ஆயிடுச்சுல, அதான் பூச்சா வருது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான வருகிறார் எனவும் அரசியல் பிரமுகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். யார் அரசியல் பிரமுகர் தெரியுமா? இந்த தோசை எச்சம் மாற, இந்த மதிவதனி, அப்புறம் அது பேர் என்னது சுந்தரவல்லி, சுபவீர பாண்டியன், அப்புறம் அண்டா செந்தில், இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள், பிறப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பல இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஆளே தலைவர். அதான் சுபவீர பாண்டியன் ஒரு இயக்கம் வச்சிருக்கு, அதுக்கு அவரே தலைவர், அவரே செயலர், அவரே பொருளாளர், அவரே தொண்டன், அவரே கொள்கைபரப்பு செயலர். அந்த மாதிரி 30 பேர் இருக்கான 30 பேருக்கு இயக்கம் வச்சுருப்பாங்க. இந்த 30 பேருக்கு கொண்டு இயக்கக்குள்ளே உருவாக்கி 30 பேரை பாராட்டி இவங்களுக்கு ஒரு தகைசால தமிழக விருந்தில் இவங்களே உருவாக்கி கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு இருப்பாங்க. அது இவங்களாம் சேர்ந்து பாராட்டாங்களாம். எவரும் எட்டாத சாதனைகளை மு.க. ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். 100க்கு 100 உண்மை. யாரும் செய்ய முடியாது. வேங்கவையில் இவ்வளோ பிரச்சனை நடந்து 2 ஆண்டுகளானாலும் அதை மூடி மறைச்சி கொண்டு போகக்கூடிய திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது, எம்ஜிஆருக்கு இருக்காது, ஜெயலலிதாவுக்கு இருக்காது, ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டுமே உண்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தும் கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்கிடாமல் இந்த எச்சக்கலைங்க, அதாவது பொறுக்கி திங்கிற எச்சக்கலைங்க வாய் மூடிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க இருக்கிற வரைக்கும் எட்டாத சாதனை தான் இதெல்லாம். வந்து எட்டாத சாதனை யாராலும் சரி செய்யவே முடியாத, ஒத்துக்கிறோம். 100ல் 1 உண்மை. அனைத்து கட்சி தலைவர் பாராட்டி பேசி வருகின்றனர். எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளார் எனவும் இது அவரது பரந்த நோக்கத்தை காட்டுகிறது எனவும் பாமக கட்சியின் ஜி.கே. மணி கூறியுள்ளார். ரைட்டு. ஒரு விடியல் ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமச்சந்திரன் பாராட்டி பேசியுள்ளார். இவ்வாறாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற 1.5 வருடங்களில் பல விஷயங்கள் சாதித்து பெருமை ஸ்டாலினிய சாயாரும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவ்வாறு அந்த காலில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இது யார் சொன்ன எனக்கு புரியலையே. அதாவது ஐநாவுடைய முன்னாள் சார்பு செயலர் எரிக் சோல் வந்து ஜி.கே. மணியையும்
அப்புறம் ராமகிருஷ்ணனையும் பேரை சொல்லியிருக்காராம்மா. ஃபேக்ட் செக் இதுக்கெல்லாம் பண்ணலாம். எப்படி அண்ட புழு புளிக்காம ஒரு செய்தி நிறுவனமே அண்ட புழு புளி இருக்குது. அதாவது ஐநாவே ஸ்டாலினை பாராட்டுச்சு. என்ன சார், எந்த சார் எங்களை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் உடம்பிறப்புகள் ஏன் போய் சொல்கிறாங்க, நமக்கு உங்களுக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் அவங்க போய் சொல்கிறாங்கன்னு. எங்கள் தலைமையிலிருந்து வரக்கூடிய செய்தி நிறுவனமே இப்படி போய் சொல்லும்போது அவன் என்னங்க பண்ணுவான், பாவம்லா. அவங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு கூலிக்கு வாங்குறதுக்கு இதை கூட அதிகமாக போய் சொன்னால் தான் இவங்க ஐநாக்கு போயிட்டான். அப்போ அவன் எங்கே போகணும், அவன் யோசிச்சு பாருங்க. அவன் கிரகத்தை தாண்டி போகணும், 7 அளவுக்கு பேசணும்லாம். இப்போ இந்த ஐலாம் படம் யாருக்கு எடுத்து, இவங்களுக்கு தான் எடுத்தது. ஒரு செய்தி நிறுவனம், கலைஞர் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம், இவங்க இப்படி உருட்டும் போது அவங்களோட கூலிக்கு வழங்க இன்னும் எப்படி பாராட்டணும்னு யோசிச்சு பாருங்கள். முதலாளி மனசை குளிரைக்கு என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய ஏலியன் தமிழ்நாட்டிற்கு உள்ளே ஸ்டாலினுக்கு ஆட்சியை பார்த்து புகழ்ந்து விட்டது. ஆக அந்த வகையில் பேசணுமா பேசியே ஆகணும். சனியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று ஸ்டாலின் வீட்டு வாசலில் அப்படியே மலைச்சாரல் மணிக்கு தூவி நன்றி சொல்லிட்டு போச்சுங்க. புளுட்டோ இருக்கலாம், இந்த புளுட்டோ அப்படியே அங்கே வரக்கூடிய அந்த வெப்ப காற்று அப்படியே ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே அனலாக கொதிச்ச காற்று அப்படியே தென்றலாக வீசி தென்காசி மணிக்கு தவண்டுட்டு போச்சியா, நன்றி சொல்லிட்டு போச்சியா. புளுட்டோ உருட்டணும், 200 ரூபா வாங்கணும்ல. இவங்க உருட்டி தானே ஆகணும். அதான் உருட்டிகிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த உருட்டுகளுக்கு கடைசியாக ஒன்று தான். ஐயன் கார்த்தியனை எத்தனையோ ஃபேக்ட் செக் பண்ணியிருக்க, எத்தனையோ நீ பேசியிருக்க, இதையும் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டேன். உண்மையிலே ஐநா எரிக் சொல் பாராட்டியிருக்காரா, பாராட்டலையா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லி காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.